வணக்கம். எனது அன்பு ஜோதிட பிரியர்களே, வாடிக்கையாளர்களே, நண்பர்களே. நான் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். விதி விதி அப்படின்னா 9ஆம் பாவம் தான். நம்ம அடிக்கடி பேசுறோம் இல்லைங்களா? விதியா, மதியா, விதியா, மதியான்னா, மதி 5ஆம் பாவம், விதி 9ஆம் பாவம். என்னன்னா, விதிப்படி வாழ்க்கையா, இல்லையா? அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 9ஆம் பாவத்த பத்தி நெறைய பேசலாம். அது ஒரு அற்புதமான அதிர்ஷ்ட பாவம். அந்த 9ஆம் பாவத்துல முடிவுகள் எப்படி எடுக்கப்படும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆய்ந்தறிந்து முடிவுகள் வரும். 5ஆம் பாவம் ஒரு ஹைப்போதீசிஸ், கருதுகோள், அறிவு, தெளிவு அப்படின்னு நம்ம எடுப்போம். அங்க பல்வேறு விஷயங்கள சந்தேகப்பட்டு அறிவுல எடுத்துக்கிட்டே இருப்போம். அனுபவத்துடன் கூடிய ஒரு முடிவுக்கு 9க்கு போயிரும். அது தீசிஸா மாறும். அது ஒரு ஒரு ஆய்வேடா மாறுதுன்னே வைங்களேன். அப்படி ஆய்வேடா மாறக்கூடிய இடத்துல விதிய கொண்டு போய் 9ஆம் பாவத்துக்கு குடுக்குறோம். என்ன சார் விதிய 9ஆம் பாவத்துக்கு குடுத்துட்டோமே! அதனால விதி மாறக்கூடியதா? விதி மாற முடியாததா? அப்படின்னு கேட்டா, நீங்களே பார்க்கலாம். இந்த உலகத்துல மாறக்கூடிய விதிகளில் மனிதர்கள் வாழ்கிறார்களா? கடவுள் மறுப்பாளர்கள், விதியை நொந்து கொள்ளக்கூடிய மறுப்பாளர்கள் எல்லாரும் இருக்காங்க. ஏன் ஜோதிடத்திலே ஒருத்தர் சொல்றாரு, விதி எல்லாம் கிடையாதுங்க ஜோதிடத்தில். அப்புறம் என்ன புண்ணாக்கா இருக்கு? ஒரு மனிதனுடைய எதிர்காலத்துல 120 ஆண்டுகள் இவர் எப்படி வாழ்வார்? இவருடைய வாழ்வியல் அமைப்பு எப்படி இருக்கு? 12 பாவம் என்ன வேலை செய்யும்? இந்த 12 பாவ தொடர்புகளை இந்த கோள்கள் எவ்வாறு இயக்குகின்றன? எவ்வாறு இயக்கும் பொழுது வரக்கூடிய திசாக்கள், மகா திசாக்கள் இவருடைய வாழ்வியல் அமைப்பு எப்படி மாற்றி அமைக்கப்படுகிறது? மாற்றி அமைக்கப்படக்கூடிய அடிப்படையில் இவர் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கோள்கள் அடிப்படை நிலை பிறக்கும்போது இவருக்கு கோள்கள் கொடுத்த ஒளியின் தன்மையில இவர் எவ்வாறு கட்டமைக்கப்பட்டிருக்கிறார்? இந்த கட்டமைப்பு கொண்ட மனிதன் எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தி செல்லக்கூடிய போக்குக்கு போகிறார்? போய் கடைசியில எந்த முடிவை நோக்கி செல்கிறார்? அந்த முடிவு முடியக்கூடிய அடிப்படையில் அது இவருடைய அறிவால் மாறுபடுகிறதா, மாறுபடவில்லையா என்ற கேள்வி எழும். எதுவுமே கிடையாது. மாறுபடாது. அவன் இறந்துதான் போவாங்க. இது ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வுல நீங்க பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு ஸ்டாம்பேட் நடந்துச்சுங்க. கரூர்ல ஒரு 41 குழந்தைகள், 41 குழந்தையோட 41 உயிர்கள் இறக்கப்பட்டது. இத ஒரு பொதுவாக கேள்வி கேட்பாங்க. ஏங்க இந்த 41 பேர் ஒரே டைம்ல இவங்க எல்லாருக்குமே அந்த கொலைத்தனம் வருமா? அப்படின்னு அந்த இறக்கக்கூடிய தன்மை வருமா? அப்படின்னு கேட்டா, உண்மையிலேயே அது வரும்னு சொல்லி பழைய வீடியோக்கள்லயே சொல்லியிருக்கேன். ஒருத்தருக்கு திசையில 8ஆம் பாவம் வரும், ஒருத்தருக்கு புத்தியில வரும், ஒருத்தருக்கு அந்தரமா, அப்புறம் சூட்சுமம், பிராணம், உபபிராணம், உப பிராணம், உப பிராணம்னு ஒரு மூச்சு காத்தே 8 தான். அது போய் நின்னுக்கிடுச்சுன்னா முடிஞ்சுங்க. இது நடக்கிறதுக்கு அவங்க ஜாதகத்துல வரும். பட் அந்த இடத்துக்கு எல்லாரும் கூட்டி போனாங்க இல்லையா? எல்லாரும் போய் குழுமி இருந்தாங்க இல்லையா? அந்த குழுமி இருந்தவருடைய அடிப்படையில அவர் விதி. அவர் பாவம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு, என்ன நினைச்சு வந்திருப்பாங்க ஒரு விழாவ எடுக்க. எவ்வளவு ஒரு துக்ககரமான செய்திகள், எத்தனை பேருக்கு இதுல வருத்தங்கள், லாஸ்கள் பாருங்க. கவர்மெண்ட்டுக்கு ஒரு பக்கம், கட்சிக்காரங்க அவங்க அவங்க எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனை, பாவம். இதெல்லாம் நடக்குது அப்படின்னா, இது அவங்களுடைய விதி சம்பந்தப்பட்டது. ஒவ்வொருவருடைய விதி சம்பந்தப்பட்டதுலதான் இதெல்லாம் நடக்கும். இத இன்னவிட்டபிள், இதை மாற்றவே முடியாது, நடக்காம இருக்க முடியாதுங்க. கெடுதல் நடக்கும்போது விதி அப்படின்றப்ப நல்லது நடக்கும்போது விதிதான். ஏன்னா இதெல்லாம் யாருமே எதிர்பார்க்க முடியாத விஷயங்கள் இந்த உலகத்துல எல்லா நாளும் நடந்துகிட்டே இருக்கு. பெருசாகும் போது உங்களுக்கு தெரியுது. சாதாரணமாக ஓடிக்கொண்டிருக்கிறப்ப நமக்கு அது தெரியாது. இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விதிப்படிதான் வாழ்க்கையா அப்படின்னா ஏற்கனவே தீர்மானிச்சாச்சா, ஏற்கனவே அப்படிதான் ஓடும்னா, ஜோதிடத்துல அதுதான் சொல்றோம். விதிப்படிதான் வாழ்க்கை. நீங்க பிறந்ததுல இருந்து கோள்கள் கொடுக்கக்கூடிய ஒளிகளின் தாக்கத்தின் அடிப்படையில் 12 பாவகங்களை உருவாக்கி நாங்கள் பலன் சொல்கிறோம். இது ஜோதிட விதிகளுடைய தன்மை. இதில் எவ்வளவு பெரிய அறிவாளியும் விதிகளுக்குள்ளதான் நிக்க முடியுமே தவிர விதியை மீறி போக முடியாது.
அவர் ஆத்திகவாதியாக இருந்தாலும் சரி, நாத்திகவாதியாக இருந்தாலும் சரி, இருவருமே விதிக்குள்ளதான் வர்றாங்க. நாத்திகவாதிக்கு எங்களுக்கு விதி மேல நம்பிக்கை இல்லைன்ட்டு அவர் எங்க போக போறார்? தனியா நாத்திகவாதி எங்கேயா கொண்டு போய் வைக்க போறாங்களா? அவரும் செத்த பின்னாடி கொண்டு போய் அங்கதான் வைப்பாங்க. இந்த ஊர்ல இருக்கக்கூடிய நாத்திகவாதி எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எத்தனை பேர் பெருசாயிடுறாங்க, எத்தனை பேர் பிரபல்யம் ஆயிடுறாங்க. அவர் அந்த பிரபல்யமாகக்கூடிய மனிதன்கிட்ட இருக்கக்கூடிய நாத்திக அறிவை காட்டிலும் சாதாரணமாக ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய நாத்திகவாதியினுடைய அறிவு பெருசா தெரியும். ரொம்ப அட்டகாசமான ஒரு கோர்வையில பேசுவாங்க. அவங்கெல்லாம் ஏன் வரல? அவங்கெல்லாம் ஏன் வெளிப்படல? அவங்களால ஏன் முடியல? எல்லாமே விதிப்படி. நாத்திகவாதியா இருந்தாலும் அவருக்கு சூரியன் எப்படி இருக்கு, அவருக்கு 9ஆம் பாவம் எப்படி இருக்கு, அவருக்கு 10ஆம் பாவத்தினுடைய தன்மை எப்படி இருக்கு, லக்னாதிபதி எப்படி இருக்கு, அப்படிதான் அவங்க வெளிப்படுவாங்க. அதுதான் உண்மையும் கூட. இப்ப என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உடனே இந்த விதியை பத்தி, விதிதான் ஜோதிடம், வேற ஒண்ணுமே அங்க கிடையாது. விதியை வாசிட்டு போகணுமே தவிர விதியை மாற்றக்கூடிய எந்த சிந்தனையும், இந்த நட்சத்திரத்துல பிறந்திருக்கீங்க நீங்க இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொன்னா அது பொய். இந்த திசை ஓடுது உங்களுக்கு இந்த கஷ்டம் வரும் அப்படின்னு சொன்னா அதுவும் பொய். ஏகப்பட்ட பொய் ஜோதிடத்துல உண்மையிலே இருக்குங்க. விதி மாற்ற முடியாதது, அது எழுதி வைக்கப்பட்டது, அதனுடைய உண்மைத்தன்மை அவ்வாறுதான் இருக்கும். அப்படின்னா எத்தனை பேருங்க முட்டி மோதுன பின்னாடி ஏத்துக்கிறீங்க? முட்டி மோதுறதுக்கு முன்னாடி யாரும் ஏத்துக்க மனசு வரல. பல தடவை முட்டி மோதி எல்லாம் முடிஞ்சிச்சு, நம்மளால முடியாது போல இருக்குன்ட்டு விட்டுறீங்கல்ல. அப்ப மட்டும் விதி கோட்பாடை நம்புறீங்க? எப்பயுமே வந்துங்க, நாம இப்ப என்னை எல்லாரும் சொல்லுவாங்க இவர் கடவுள் மறுப்பாளர். நான் எந்த கடவுளை மறுத்தேன்? எப்ப மறுத்தேன்? நான் ஒரு பெருமாள் பக்தர். நான் பாட்டுக்கு போவோம், எங்களுடைய வேலை என்னவோ பார்த்து வருவோம். இது நாள் வரைக்கும் கோயில்ல போய் நாங்க எந்த வேண்டுதலுக்குள்ளேயும் போகல. ஏன்னா எங்க விதி தெரியுது. விதி மாத்த முடியாதுங்கிறது தெரிஞ்ச பின்னாடி கோயில்ல போய் வேண்டி என்ன ஆக போகுது? வணக்கம் போடுவோம், ஒரு பிரவேசம் பண்றோம், அப்படி வேடிக்கை பார்க்கிறோம், அவ்வளவுதான். வீட்டுல இருக்கவங்களுக்கு கொஞ்சம் மனசு திருப்தியா இருக்கும், கோயிலுக்கு போனோம் பார்த்தோம், அவ்வளவுதான். மற்றபடி நம்ம விதியை மாத்தக்கூடிய கடவுள் நினைச்சால் விதியை மாத்தினார். யார் விதியை மாத்தினார்? கடவுளை யாருதான் நினைக்கல? எல்லா மனிதனையும் நினைக்கிறான். முதலீடை போட்டுட்டு வருமானம் காத்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை வணிகர்களுமே வெயிட் பண்றாங்க. கடவுளை கும்பிடுறாங்க. கடவுளை நல்லா ஒரு கடைக்கு போறேன், ஹோட்டலுக்கு காலையில காபி சாப்பிட போவேன், பாத்தீங்கன்னா அவ்வளவு அலங்காரம் பண்ணுவாங்க. பூஜை செலவுகளுக்கே ஒரு நாளைக்கு ஒரு 1000 ரூபாய் செலவழிப்பார் போல இருக்கு அந்த ஓனர். பார்க்க ரம்மியமா இருக்கு, ஆச்சரியமாவும் இருக்கு. நம்பிக்கைகள் தானே வாழ்க்கை. எனவே நாம இந்த விதியை நம்புவதா, விதி இப்படிதான் வாழ்க்கை அப்படின்னா நான் 100% என்னால சொல்ல முடியும். விதிப்படிதான் வாழ்க்கை, விதிப்படிதான் போறோம். விதி மாற்ற முடியாதது. ஜோதிடம் விதியை வாசிக்கும். நீங்க இப்படி பிறந்துட்டீங்க, இப்படி செஞ்சா சரியாருங்களா? அதெல்லாம் பொய்க்கதை தான். அந்த மாற்று வழி சிந்தனைக்கு நம்ம போயிட்டாலே ஜோதிடம் போய், அப்ப விதியை மாத்திட்டீங்கன்னா மதியால் ஜெயிச்சிடுறீங்கல்ல. அப்ப 5ஆம் அதிபதி உங்களுக்கு மதியால் ஜெயிக்க விட்டுருதுன்னு வைங்க. அப்புறம் எதுக்கு நீங்க சாகுறீங்க? அப்புறம் எதுக்கு நீங்க நஷ்டப்படுறீங்க? அப்புறம் ஏன் நீங்க நினைச்சபடி கஷ்டப்படுறீங்க? அதெல்லாம் படக்கூடாதுல்ல. எதாங்கதான் மாத்திடுறீங்களே, மாத்திட்டீங்கல்ல, நீங்க நினைச்சபடி நல்லபடியாகவே கொண்டு போயிடலாமே. அப்படி இல்லைங்க. எப்பயுமே சிரமங்கள், கஷ்டங்கள் எல்லாம் அனைவருக்கும் பொதுவானது. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை ஜோதிடத்து மூலமா நீங்க கேட்டுக்கலாம். ஜோதிடர் என்ன சொல்ல போறார்? சார் கொஞ்சம் காலம் வரும், பொறுங்களேன். இந்த காலம் மாறிடுச்சுன்னா உங்களுக்கு எல்லாம் மாறும். காலம் பல வகையில மாறுங்க. நாட்கள்ல மாறும், வாரங்கள்ல மாறும், மாத கணக்குல இருந்து மாறும், வருஷ கணக்குல இருந்தும் மாறிடும். அப்படி காலம் வர்றப்போ ஒவ்வொன்றும் தான். இப்ப ஒருத்தனுக்கு கெட்ட திசை நடந்தாலும் புத்தி நல்லா இருக்கும், அல்லது புத்தி சுமாரா இருந்தாலும் அந்தரம் நல்லா இருக்கும், அந்தரம் சுமாரா இருந்தாலும் அந்தரம் நல்லா இருக்கும். இப்படி ஏதாவது ஒண்ணு 2, 3, 4, 5 நல்லா இருக்கும். அதனாலதான் எல்லாருமே ஆவரேஜ் லைஃப் வாழ்றாங்க. எப்ப எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்தமா கெடுக்கக்கூடிய அடிப்படை வருதோ அப்ப அவருக்கு விதி முடியுது, இறந்தும் போயிடுறார். எனவே விதி என்பது என்னன்னா எழுதப்பட்ட ஒரு விஷயம். நாங்க அந்த விதியை தான் வாசிக்கிறோம்ங்க. இதை மீறி யார் என்ன சொன்னாலும் சரிங்க, அது உங்க முடிவுக்கே விட்டுடுறோம்ங்க. அவங்கவுங்களுடைய அறிவுல அதை சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உங்களுக்கு அனுபவ ரீதியாக வெற்றி தருதுன்னு பாருங்க. அது 9ஆம் பாவம் நாங்க அது கரெக்ட். ஏன்னா விதின்னு போன பின்னாடி அது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறதுனால பல்வேறு நிலையில அதை ஆய்வுக்கு உட்படுத்தியாச்சு. அது அதைத்தான் சொல்லுது. நான் தான் விதி, நீங்க அதுபடிதான் நடக்க முடியும். உங்களுடைய செயல்கள் அத்தனையுமே அப்படியே உங்களுக்கு ஜாதகம் எப்படி இருக்கோ அப்படிதான் அது சொல்ல வைக்கும். எனவே நீங்கள் விதியை ஏற்றுக்கொள்ளுங்கள், அவ்வளவுதான். அது என்ன சொல்லுதுன்னு கேட்டுட்டு நிம்மதியா வாழ்ந்துட்டு போங்க.
மாத்துவேன், வைப்பேன், போவேன், வருவேன். அவனுக்கு இப்படி, எனக்கு இப்படி, எந்த ஒரு அலப்பறையும் வேணாம். ஓவர் ஸ்ட்ரெஸ்னஸ் நமக்கு வந்து பிரச்சனையை தான் உருவாக்கும். அட்லீஸ்ட் அதுல இருந்தாவது விடுதலை பண்ணுவோமே. அதனால விதிதான் 100 விழுக்காடு ஏற்புடையது. மதி அடிக்கடி மாறிக்கொண்டிருக்கிறது. விதியா மதியால் விதியை வெல்லுவேன்றதெல்லாம் நான் என்னைய பொறுத்த வரைக்கும் என்னால முடியாதுங்க. நாங்கெல்லாம் விதி வெளியே போராடு. அதனாலதான் எங்களுக்கு இதுவரைக்கும் எதிர்பார்ப்புன்னு நான் எதுவும் வச்சுக்கல. எய்ம்லெஸ், எய்மே கிடையாது. வாழ்றோம், வர்றவங்களுக்கு ஜோதிடம் சொல்றோம், அதோட முடிஞ்சே தவிர அதுவாக்கும் இதுவாக்கும் அப்படியாக்கும் இப்படியாக்குன்ற எய்மே கிடையாது. பிகாஸ் 5 கூடையவனும் 9 கூடையனுமே லக்னத்துல. அதனால இந்த 9ஆம் பாவாதிபதி விதியை சொல்லிக்கிட்டு இருக்கனால அழகா பயணமாகிறோம். எந்த கெடுதலும் இல்லை, எந்த ஒரு அமைப்பும் மாறல, அழகா வாழ்றோம். எனவே 9ஆம் பாவத்தினுடைய சிறப்பு, ஒரு மனிதனுக்கு நன்றாக 9ஆம் பாவம் இருக்கும் என்றால் அவர் விதியை முழுமையாக ஏற்றுக்கொண்டு பயணம் போவார். 9ஆம் பாவாதிபதி எங்காவது கெட்டு கிடந்தால் அதிர்ஷ்டமும் குறைவு. அவருக்கு அந்த விதியை வந்து நொந்து கொள்ளக்கூடிய தன்மையில, ஏற்றுக்கொள்ள முடியாத தன்மையில போராடிக்கிட்டே இருக்கக்கூடிய அமைப்பும் வரும். கெட்டு போவது என்ன? 9ஆம் பாவத்துல தீய கோள்கள், அல்லது 9ஆம் பாவாதிபதி தீயோர் நடுவில், அல்லது இந்த 9ஆம் பாவாதி 6, 8, 12 போய் நின்றுட்டு இருக்கிறது கெட்ட பாவத்துல. நாட்டு மறைவு பாவம், அது கெட்ட பாவம், அங்க போய் நிக்கிறது. இதுதான் அவங்களுக்கு குழப்பம் தருமையை தவிர மற்றபடி எங்களுக்கெல்லாம் லக்னத்துல இருக்கு. நாங்க ஃபுல்லா அதை ஏத்துக்கிட்டு லைஃபை பாஸ் பண்ணிட்டு இருக்கோம். நன்றிங்க, நன்றிங்க. இஎஸ்பின்னு வந்திருக்கா? ரைட், ஆஃப் பண்ணு.